தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? பணம் உள்ளவர்களுக்கா? அதிகாரம் உள்ளவர்களுக்கா? வேதாகமம் என்ன சொல்கிறது பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:13. தேவன் மனிதர்களைப் போல வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதில்லை, அவர் இருதயத்தை பார்க்கிறார். உலகம் பெரியவர் சிறியவர் என்று பிரிக்கலாம், பணக்காரர் ஏழை என்று வேறுபடுத்தலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரே தகுதி மட்டுமே உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம், அவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக ஜீவிப்பதுதான் தேவ ராஜ்யத்தை அடையும் தகுதி. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தேவனை பார்த்து அஞ்சுவதல்ல, அவரை நேசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தில் நடப்பதே உண்மையான தேவ பயம். தேவன் உன் பதவியை பார்த்து ஆசீர்வதிப்பதில்லை, உன் செல்வத்தை பார்த்து ஆசீர்வதிப்பதில்லை. அவருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தையே ஆசீர்வதிக்கிறார். இன்று நீங்கள் மனிதர்களின் பாராட்டை தேடாதீர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் தேட வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய பிரியம். தேவனுக்கு பயப்படும் ஒரு வாழ்க்கை மனிதர்கள் தர முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். வேத வசனம் கூறுவது போல, நாம் கர்த்தருக்கு பயந்தால், நாம் பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே தேவனுக்கு பயந்து நடப்போம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.